அரசு பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள அனைத்து ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தற்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு நிகராம் செய்தியாளர் கருணாகரன், பின்னணி என்ன? தேவப்பிரியன், அதாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியில் உதவி பேராசிரியராக தற்காலிக உதவி பேராசிரியராக பணிபுரியும் ரமேஷ் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தான் பல ஆண்டுகளாக தற்காலிகமாக உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன், எனக்கு உரிய தகுதி இருந்தும் நிரந்தர ஆசிரியர் பணியிடம் செய்ய வேண்டும், உரிய பண பலன்களை வழங்க வேண்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் விரிவான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். எவ்வாறு என்றால், அதாவது அரசு பல்கலைக்கழகங்கள் உயர்கல்விக்கு முக்கிய பங்கை வகிக்கின்றன. அந்த பல்கலைக்கழகங்களில் தரமான கல்வி வழங்க வேண்டியது அரசின் கடமை. மேலும் பல்வேறு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற உத்தரவுகளின்படி கல்வி என்பது அடிப்படை உரிமை என்றாலும் தரமான கல்வியும் அதில் அடங்கும் என்பது முக்கியமானது. எனவே அரசு உதவி பெறும் அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு கல்லூரிகளில் பகுதி நேர ஆசிரியர்கள் அல்லாமல் நிரந்தரமான ஆசிரியரை நியமிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்கு உயர்கல்வித்துறை மற்றும் பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் மாநில மத்திய அரசுகள் நடவடிக்கை. நன்றி கருணாகரன்.